राधे कृष्णा। जय बोलो राधा रानी की जय। जय बोलो श्री कृष्ण कन्हैया लाल की जय। जय बोलो वृंदावन धाम की जय। जय बोलो यमुना मैया की जय। जय बोलो गोवर्धन गिरिराज की जय। जय बोलो राधा कुंड की जय। जय बोलो कृष्ण कुंड की जय। அழகான ராதா குண்ட் ஷாம் குண்ட் இந்த விஷயங்களை தான் பார்த்துட்டு இருக்கோம். அரிஷ்டாசுரன், நேற்று இவனை பற்றி தான் கேள்வி கேட்டுட்டு இருந்தேன். அரிஷ்டாசுரனை கண்ணன் வதம் செய்த நாள் சித்ரா பௌர்ணமி, சைத்திர பூர்ணிமா. ஞாபகம் வச்சுக்கோங்க, கள்ளழகர் ஆற்றுல இறங்குறார் இல்லையா, அதே சித்ரா பௌர்ணமி தான். வடக்கில் சித்ரா பௌர்ணமி கொஞ்சம் முன்னாடி வந்துடும், ஓகேவா? சாந்திர மாச அடிப்படையில் மாறி வரும். சைத்திர பூர்ணிமா அன்னைக்கு தான் கண்ணன் சாயங்கால வேளையில் மத்தியான வேளையில் அரிஷ்டாசுரனை வதம் பண்ணான். இந்த கோவர்தன கிரி பரிக்கிரமா மார்க்கத்தில் வேகமாக வந்து மலைகளெல்லாம் முட்டி மோதி உடைச்சுட்டு இருந்தால், அப்போ கண்ணன் யாரையும் பயப்பட வேண்டாம்னு சொல்லிட்டு அரிஷ்டாசுரன் எதிர்க்க வந்து நின்னார். பகவான் அவன் தள்ளினான், கிருஷ்ணனுடைய பின்னாடி போனான். மீண்டும் கண்ணன் அரிஷ்டாசுரனை வாளை பற்றி வாயு வேகத்தில் சுழற்றி ஒரு குழந்தை அப்படி கமண்டலத்தை தூக்கி போடுற மாதிரி தூக்கி போட்டார் அப்படின்னு சொல்லி கர்க சம்ஹிதையில் கர்காச்சாரியார் சொல்கிறார். அப்படி அடித்தவொடனே அவனோட அந்த கால ரூபத்தை விட்டுவிட்டு பிராமண சரீரத்தோடு நின்னான். பகவான் திருவடியை பிடிச்சுண்டு நமஸ்காரம் பண்ணிட்டு கை கூப்பிண்டு அழுதுண்டு சொன்னான், பகவானே, நான் ப்ரஹஸ்பதியினுடைய சீடன். என் பேர் வரதந்து அப்படின்னு பெயர். நான் வரதந்துன்னு என் பெயர். உவாச்ச முனிஷார்தூல. அப்போ எனக்கு என்ன ஆயிடுத்துன்னா, நான் ப்ரஹஸ்பதியினோட அவரிடத்துல படிக்க போயிருந்தேன். அந்த சமயத்தில் நான் காலெல்லாம் நீட்டிண்டு ஒரு மரியாதை இல்லாமல் உட்காந்துட்டு இருந்தேன். அது காலை நீட்டி உட்காரன்னு சொல்லுவோம் தெரியுமா? இதுக்கு தான் மெயினாக கோவில்லையோ ஆச்சாரிய புருஷா, அதாவது சில பேர் கை கால் வலிக்கும், காலை நீட்டி விஸ்ராந்தியாக உட்காரதுன்றது வேறு. சில பேர் திமிராக உட்காருவா, சரியா? அப்படி உட்காரக்கூடாது, அது ஒரு தர்மம். இப்போ ஆஃபீஸில் ஒரு மீட்டிங் நடக்கிறதுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த சேரில் எப்படி உட்காரணுமோ அப்படி உட்காரணும். இஷ்டத்துக்கு ஒரு வீட்டில் உட்கார மாதிரி உட்கார முடியாது, உட்காரக்கூடாது. ஃப்ளைட்டில் போகிறோம், இப்போ வீட்டிலனா கீழே உட்காந்துட்டு சேரில் உட்காந்துட்டு இன்னொரு சேர் மேலேயோ டேபிள் மேலேயோ கால் வைப்போம். அந்த மாதிரி ஃப்ளைட்டில் நமக்கு முன்னாடி இருக்கக்கூடிய அந்த சேர் மேலே கால் வச்சுலாம் உட்காரக்கூடாது. அது ஒரு நாகரீகம். நான் அப்படி உட்காந்தேன். அப்போ ப்ரஹஸ்பதி
பார்த்தார். கோபம் வந்து கொடுத்தவருக்கு வரதானே செய்யும், இன்னும் பைத்தியகாரத்தனமாக இருக்குல்ல. அப்போ அவர் சொன்னார், போ, மாடு மாதிரி காலை பரப்பிண்டு உட்காந்துருக்காய், அப்படியே மாடாகவே போயிடு அப்படின்னு விட்டார். ப்ரஹஸ்பதேஷ்ட சிஷ்யோகம் வரதந்து த்விஜோத்தமः ப்ரஹஸ்பதி சமீபே ச படித்தும் கதவான் அகம். ஆக்சுவலாக சான்ஸ்கிரிட், இந்த கான்வர்சேஷன் சான்ஸ்கிரிட் படிக்கிற, ஸ்போக்கன் சான்ஸ்கிரிட் படிக்கிறவர்களாம் ரொம்ப ஈஸியான ஸ்லோகம் இதெல்லாம். பாதௌ கிருத்வா ஸ்திதோ அபூவம் பஷ்யத பஷ்யதः தஸ்ய சம்முகே ததா ருஷாஹ ச ருஷா ஆஹ ச முனிர் விருஷவத்வம் ஸ்திதப்புரஹ குருஹேரண கிருதஸ்மாத்வம் விருஷோபவ துர்மதே தஸ்ய சாபாத் விருஷோ அபூவம் வங்கதேசேஷு மாதவ. குருவினுடைய சாபத்தினாலே நான் வங்க தேசத்தில் காளையா பவிச்சுட்டேன். அசுராணாம் பிரசங்கேனாக சுரத்வம் கதவான் அகம் தத் பிரசாதாத் விமுக்தோகம் சாபதோ அசுரபாவதः ஸ்ரீகிருஷ்ணாய நமஸ்துப்யம் வாசுதேவாய தே நமः பிரணதக்லேசநாசாய கோவிந்தாய நமோ நமः. அதனால் அந்த அரிஷ்டாசுரன் வரதந்து அப்படின்ற ஒரு சிஷ்யன் ப்ரஹஸ்பதி சாபத்தினாலே வங்கதேசத்தில் காளையா பிறந்துட்டான். அசுரர்களோட சங்கத்தினால அசுரனாக மாறிட்டான். இப்பொழுது அசுரலிருந்து விடுபட்டுட்டேன். கிருஷ்ணா உனக்கு நமஸ்காரம், வாசுதேவா நமஸ்காரம், பிரணத கிளேச நாசாய சரணடைந்தவர்களின் துக்கத்தை நாசம் செய்யக்கூடிய கிருஷ்ணா உனக்கு நமஸ்காரம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வரதந்து அழகான விமானத்தில் திவ்யலோகம் போனான் அப்படின்னு இருக்கு. கர்க சம்ஹிதை மாதுரிய கண்டம் கடைசி அத்தியாயம். இதுக்கு அடுத்தது மதுரா கண்டம் வந்துடும். ஸோ இதுதான் கர்க சம்ஹிதையில் காண கிடைக்கிற அழகான ஒரு விஷயம். அப்போ இந்த அரிஷ்டாசுரனை கண்ணன் வதம் பண்ணது சைத்திர பூர்ணிமா, சித்ரா பௌர்ணமி. ஸோ அரிஷ்டாசுரன் யாருன்னு சொல்லியாச்சு. அதுக்கப்புறம் தான் ராதா குண்ட், ஷாம குண்ட் எப்படி வந்தது அப்படின்னு சொல்லி சொன்னேன். கரெக்டா? பத்ம புராணத்தில் ஒரு ஸ்லோகம் இருக்கு. யதா ராதா பிரியா விஷ்ணோ தஸ்யா குண்டம் பிரியம் ததா சர்வகோபீஷு சேவைகா விஷ்ணோரத்யந்த வல்லபாஹ அப்படி ஒரு ஸ்லோகம் இருக்கு. அதாவது among all the gopis, Srimati Radha is Sri Krishna's Pranavallabha, the dearmost beloved of his life. அத்தனை கோபிகைகளிலும் ராதா ராணி கண்ணனுக்கு மிகவும் பிடித்தமான பிராணவல்லபா. கண்ணனுடைய காதலை புரிந்து கொள்வதும் அதை அனுபவிப்பதும் அதை வாங்கிக் கொள்வதும் அவனுடைய காதலுக்கு ஈடாக காதல் செய்வதில் ராதாராணிக்கு சமமானவள்
ராதா ராணி மட்டுமே. யதா ராதா பிரிய விஷ்ணோஹோ தஸ்யா குண்டம் பிரியம் ததா சர்வகோபீஷு சேவைகா விஷ்ணோர் அத்யந்த வல்லபः. எப்படி ராதாராணி கிருஷ்ணனுக்கு பிரியமானவளோ அதுபோலே ராதா குண்டமும் கண்ணனுக்கு மிகவும் பிடித்தது. ஓகேவா? ஸோ ராதா குண்டம் உருவான தினம் சித்ரா பௌர்ணமி. ஸோ கண்ணனுடைய குண்டம் கண்ணன் காலால் குதிகாலால் இழுத்த ஊரில் இருக்க எல்லா புண்ணிய ஜலங்களும் அதில் வர கண்ணன் அதில் முங்கி எழுந்தான். அதன் பிறகு ராதாராணியை நீ அசுரனுக்கு சப்போர்ட் பண்ண, அதனால் உன் பாவம் போகிறது இதில் குளினோன்னு ராதாராணி ரோஷக்காரி தன் வலையில் எடுத்து அந்த குண்டத்தை தோன்றா. பக்கத்திலேயே எல்லா கோபிகைகளும் அவர்கள் வலையில் கொண்டு தோன்றா. ஒரு வழியாக ஏதோ ஒரு மாதிரி பண்ணால் ஒரு சின்ன குளம் மாதிரி, சின்ன ஒரு கிணறு மாதிரி. அப்போ மானசி கங்காலையும் ஜலம் கொண்டு வந்து விடுறா நிறையல. அப்போ கண்ணன் எல்லா புண்ணிய தீர்த்தங்களையும் சொல்ல, நீங்கள் ராதாராணிக்கிட்ட சொல்லுங்க, நீங்கள்லாம் அங்கே இருக்க என்னோட இதுலேருந்து ஒரு கண்ணன்கிட்டேருந்து அப்படி ஒரு வெள்ளம் போய் இந்த ராதாராணியினுடைய குண்டத்தை நிரப்பட்டும் சொல்லுங்கன்னு சொல்ல, அவர்கள்லாம் சொன்ன ராதாராணி ஒத்துக்கொள்ள கிருஷ்ண குண்டத்திலிருந்து ஒரு நீண்ட வாய்க்கால் வந்து ராதாராணி குண்டத்தில் அப்படி நிரப்பித்து கிருஷ்ண பிரேமையை. இப்படிதான் கிருஷ்ண குண்டத்திலிருந்து ராதா குண்டத்துக்கு ஜலம் வந்தது அப்படின்றது. ஸோ ராதா குண்டத்தில் கண்ணன் குளிச்சு எனக்கு பிடிச்சதுன்னா, கிருஷ்ண குண்டத்தில் ராதா குளிச்சு எனக்கு பிடிச்சதுன்னா, ஸோ ராதா குண்ட் ஷாம குண்ட். ஸோ இன்றைக்கும் அந்த சைத்திர பூர்ணிமா அன்னைக்கு எல்லாரும் வந்து ராத்திரியில் இங்கே குளிக்கிறத ஒரு வழக்கமாக வச்சுருக்கா. ஆனால் என்ன ஆயிடுது தெரியுமா, ஒரு காலகட்டத்தில் காலப்போக்கில் இந்த குளமெல்லாம் மறைஞ்சு போச்சு. இப்போ நான் நேற்று நிறைய விஷயங்கள் சொல்லியிருந்தேன். சில குண்டம் எல்லாம் இந்த மால்யா ஹரிக்குண்டதெல்லாம் இன்றைக்கெல்லாம் குட்டையாகி குப்பையாகி இருக்குது. ஒவ்வொன்றையாக எடுத்து ரெனோவேட் பண்ணின்னு இருக்கா. ஒவ்வொரு காலகட்டத்தில் பகவான் ஒவ்வொருத்தரை கொண்டு அந்த குளங்களை புதுப்பிக்கிறார். அது அப்படி தான் ஒவ்வொரு காலகட்டத்தில் அது அப்படியே காணாமல் போகும், திரும்பி புனர் உத்தாரணம் ஆகும். அதுக்கு எப்பயும் சொல்ல உதாரணம் ஸ்ரீரங்கம். ராமனோட காலத்தில் அப்படி இருந்தது, கிருஷ்ணனோட காலத்தில் அப்படி இருந்தது. ஒரு காலகட்டத்தில் அப்படியே யாரும் கவனிக்காமல் அப்படியே போய் மணல் மூடி போயிடுத்து, காவேரி மணல். அதன் பிறகு ஒரு சோழ ராஜாவுக்கு ஒரு கிளி சொல்லி அதன் பிறகு அவன் மணலில் புதையுண்ட கோவிலை மீட்டெடுத்தான். ஸ்ரீரங்கத்துக்கே இப்படி இந்த கர்நாடகாவில் பஞ்சநாராயண க்ஷேத்திரம்னு உண்டு. அதில் ஒரு நாராயண க்ஷேத்திரம் மணல் மூடி கிடந்தது. அதுக்கப்புறமா கொஞ்சம் வருஷங்களுக்கு முன்னாடி தான் அதை ரிவைவ் பண்ணார்கள். ராமானுஜ காலம் நல்லா இருந்து அதுக்கப்புறம் திருப்பி ஃபுல்லாக மணல் மூடி போயிடுது. அதுக்கப்புறமா கண்டுபிடிக்கணும் அது என்ன கோவில், எந்த நாராயணன், பஞ்சநாராயண க்ஷேத்திரங்களில் ஒன்று என்ன கோவில், எந்த காலத்தில் அதை திரும்பி ரிவைவ் பண்ணார்கள்னு கண்டுபிடிச்சி சொல்லுங்க. ஓகேவா? அது மாதிரி இந்த ராதா குண்டு ஷாம குண்டு காணாமல் போயிடுது. இதெல்லாம் கண்டுபிடிக்கிறதுக்காகவே ஒரு அவதாரம் ஸ்ரீ கிருஷ்ண சைத்தன்ய மகாபிரபு அவதாரம். அவர் பிருந்தாவன யாத்திரை வந்தார். அப்போ ஒரு கார்த்திகை கிருஷ்ணாஷ்டமி, கார்த்திகை மாதம் கிருஷ்ணாஷ்டமி. ஸோ நியர்பை தீபாவளி. அந்த சமயத்தில் சைத்தன்ய மகாபிரபு டி பிரதட்சணம் பண்ணலாம் வரார். இந்த இடத்துல கோவர்தனகிரி பரிக்கிரமா பண்ணிட்டு இந்த இடத்துல வரும்பொழுது அவர் ஸ்வயம் கிருஷ்ணஸ்வரூபம் தானே. அப்போ அவர்
அங்கே இருக்க கிராமத்து ஜனங்கள்கிட்ட கேட்குறார், இந்த மாதிரி இங்கே ராதா குண்டு உண்டு, ஷாம் குண்டு உண்டு, எங்கன்னு கேட்குறார். இந்த ஊரில் இருக்கவெல்லாம் சொல்கிறா, மகாராஜ் அப்படிலாம் ஒரு குளமெல்லாம் நாங்கள் பார்த்ததில்லை, இங்கே இதெல்லாம் வயக்காடு இருக்குது, நாங்கள்லாம் வயல்வெளியில் விளைவிக்கிறோம், அவ்வளோதான். ஆனாலும் சைத்தன்யம் அவர் கேட்டே இருக்கார். அப்போ ஒரு வயசானவர் சொல்வார், அவர் பார்த்தாரப்பா, இளவயது சன்னியாசி, நீ சொல்கிறத பார்த்தா எனக்கு ஒன்று தோன்றுறது. எங்கள் வயக்காட்டு நடுவில் 2 வயக்காடு இருக்குது, அதில் பெருசாக ஒன்றும் விளைவிக்க முடியலை. அது எப்போ பார்த்தாலும் தண்ணி ஊறி வந்துட்டே இருக்குது. நாங்கள்லாம் அதை கௌரி கொண்டு காலா கொண்டு அப்படிலாம் சொல்லுவோம். ஒரு வேளை நீ சொல்கிறது அதுவோ என்னமோ தெரியல, வா அப்படின்னு கூட்டுண்ட போய் காற்றா பார்த்தோன்னே சைத்தன்ய கண்களில் கண்ணீர். இதுதான் அப்படின்னு சொல்லி அந்த ஜலத்தை எடுத்து ஆனந்தமாக தலையில் உடம்புலெல்லாம் பூசினார். திருப்பி இன்னொரு குளத்தில் போய், இன்னொரு வயக்காட்டில் போய், பக்கத்தில் அதில் போய் இன்னொரு ஜலமெல்லாம் எடுத்துக்கொண்டு, இதுதான் என் பிரிய ராதா கொண்டு, இதுதான் என் பிரிய கிருஷ்ண கொண்டு, ஷாம் கொண்டு அப்படின்னு சைத்தன்ய மகாபிரபு சொன்னார். அது தெரிந்த நாள் நான் சொன்னேன் இல்லையா, கார்த்திகை மாத கிருஷ்ண அஷ்டமி. ஸோ அதுக்கு பகுலாஷ்டமின்னு பேர். முக்கியமாக அது பகுலாஷ்டமி அன்னைக்கு நிறைய பேர் ராத்திரி அழகாக இந்த பாலெல்லாம் விட்டு, இந்த குளத்தை பால் விட்டு அபிஷேகம் பண்ணுவா, அப்புறம் வஸ்திரம் போடுவா, அப்புறம் பழங்கள் நிவேதனம் பண்ணுவா. ரொம்ப நல்லா இருக்கும். நான் போனதில் ஃபோட்டோஸ் வீடியோஸ் பார்த்துருக்கேன். அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பாரத தேசத்தில் ஒவ்வொரு காலகட்டத்தில் நடந்து கொண்டிருக்கு. அப்படி சைத்தன்ய மகாபிரபு இந்த ராதா கொண்டு ஷாம் கொண்டு கண்டுபிடிச்சது ஒரு பகுலாஷ்டமி தினத்து அன்று. சூப்பர்ல. ஸோ அப்படி இந்த ராதா குண்ட் ஷாம் குண்ட் சைத்திர பூர்ணிமா, தென் கார்த்திகை கிருஷ்ண அஷ்டமி. இந்த கார்த்திகை கிருஷ்ண அஷ்டமின்றதும் சாந்திர மாச அடிப்படையில் வரும். ஸோ தீபாவளிக்கு பக்கத்தில் கண்டுபிடிங்களே. ஓகேவா? ஏன் பகுலாஷ்டமின்னு பெயர்? ஒன்று சைத்தன்ய அஷ்டமின்னு சொல்லணும். வை இட்ஸ் கால்டு பகுலாஷ்டமி? இந்த இடம் நடக்கிறது இல்லையா, இது எல்லாத்துக்குமே பகுலவனம் அப்படின்னு ஒரு பெயர் உண்டு. வை இட்ஸ் கால்டு பகுலவனம்? இது இந்த முக்கியமாக நான் பகுலா கதை அப்புறம் சொல்கிறேன். கிருஷ்ணனும் துவாரகை கிளம்பி போனதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு இந்த குளமெல்லாம் காணாமல் போயிடுது. அதன் பிறகு கிருஷ்ணன் வைகுண்டம் எல்லாம் போனதுக்கப்புறமா வஜ்ரநாபன் ரிஷிகளை வச்சுட்டு, முக்கியமாக சாண்டில்ய மகரிஷி மற்ற ரிஷிகளெல்லாம் வச்சுண்டு எங்கெல்லாம் பகவான் என்னெல்லாம் லீலைகள் பண்ணான்னு கேட்டு அந்த இடத்துலலாம் ரிவைவ் பண்ணிட்டு வந்தான். பாருங்க, கிருஷ்ணன் துவாரகை போனதுக்கப்புறமே இந்த குளங்கள்லாம் அப்படி காணாமல் போயிடுது அப்படின்னா வேறு என்ன சொல்கிறதுக்கு இருக்குது கிருஷ்ணன் காலத்திலேயே. அதுக்கப்புறம் திருப்பி கிருஷ்ணன் போனதுக்கப்புறமா வஜ்ரநாபன் கிருஷ்ணன் போனதுக்கப்புறமானா அந்த ரூபத்தில் அந்த லீலையை முடிச்சுட்டு கிளம்பினேன். பட் ஸ்டில் கிருஷ்ணா இஸ் ஹியர் இன் பூலோகம். தன் பக்தர்களுக்கு தன்னை காட்டி கொடுக்குறான். அதானே கிருஷ்ணன். அதுக்கப்புறமா சாண்டில்ய மகரிஷிலாம் சொன்னதுபடி பண்ணான். யார்? நம்ம வஜ்ரநாபன். அதன் பிறகு பல வருஷங்கள் கழிச்சு, அதாவது கலியுகத்தோட இப்போ 500 வருஷங்கள் 700 வருஷம் 500 வருஷம் முன்னாடி சைத்தன்ய மகாபிரபு
அவர் ராதா குண்ட் ஷாம் குண்டை கேட்டு அப்புறம் கடைசியில் காளி கேலா கௌரி கேட்டா அப்படின்னு சொல்லி அதாவது வயக்காடு. அப்போ அவர் கண்டுபிடிச்சார். ஸோ இதுதான். அப்புறம் அதுக்கப்புறம் அவருக்கு அப்படியே பித்து பிடிச்சி ஹே ராதே ஹே கிருஷ்ணா ஹே ராதே ஹே கிருஷ்ணா ஹே ராதே ஹே கிருஷ்ணா ஹே ராதே ஹே கிருஷ்ணா அப்படின்னு ஜபிச்சுட்டே இருந்தார் தன்னை மறந்து. ஸோ இன்றைக்கி அவர் உட்காந்த இடம் இருக்குது. அது எந்த இடம்னு நாளைக்கு சொல்கிறேன். ராதே கிருஷ்ணா ராதே கிருஷ்ணா கிருஷ்ணா ராதே ராதே கிருஷ்ணா கிருஷ்ணா ராதே ராதே கிருஷ்ணா கிருஷ்ணா ராதே ராதே கிருஷ்ணா கிருஷ்ணா ராதே. जय बोलो राधा रानी की जय. जय बोलो श्री कृष्ण कन्हैया लाल की जय. जय बोलो वृंदावन धाम की जय. जय बोलो यमुना मैया की जय. जय बोलो गोवर्धन गिरिराज की जय. राधे कृष्णा.